சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிற இது நீங்க நம்புற மாதிரி இருந்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 இளைஞர்கள் ஒரு பெரிய பட்டாக்கத்தி எடுத்து கேக்கு வெட்டி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அதுக்கு காவல்துறை அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சது. ஓகே, இது வந்து நியாயம் தான். ஏன்னா இப்ப சில சட்டங்கள் இருக்கு. நீங்க ஆயுதங்கள் எடுத்துட்டு போனாவே அது குற்றம் சட்டம் இருக்கு. அதன் அடிப்படையில இவங்க கொலை பண்ணனாலும் ஆயுதங்களை பொதுவெளியில காட்டி இது பண்ணது தப்புன்னு சொல்லி சட்ட அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டாரு. நம்ம ஏற்கிறோம். ஏன்னா இப்படி சட்டம் கடுமையா செயல்படும் போதுதான் வன்முறைகள் சம்பவங்கள் குறையும், ரவுடியுடைய ரவுடிசம் குறையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். சரி, இப்ப இது சரி, இதுக்கு தண்டனை கொடுத்தது சரி, நம்ம ஏற்கிறோம், பாராட்டுறோம். இப்படிதான் தொடரும்னு நினைக்கிறோம். ஆனா இப்போ தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளைக்கு ஒரு பெரிய பட்டாக்கத்தியோட ஒரு புகைப்படம் கொடுத்திருக்காரு. இப்போ இது ஒரு விவரம் அறியாத இந்த 3 தம்பிகள் பாத்தீங்கன்னா ஒரு 20, 22 வயசு, அதாவது 2-3 பேருக்கு 17 வயசு தாங்கிறாங்க. சின்ன பசங்க, அறியாத பசங்க, ஒரு ஆர்வத்துல திரைப்படங்கள் பார்த்து ஒரு கவர்ச்சியில் அது மாதிரி ஒரு பெரிய கத்தியை பிடிச்சி இது பண்றது, அதுல கேக்கு வெட்டுறத ஒரு இதா நினைக்கிறாங்க, ஒரு கெத்தா நினைக்கிறாங்க அப்படின்னா அது இயல்பு. அந்த வயசுக்கு அப்படிதான் அவ்வளவுதான் புரிதல் இருக்கும் வச்சுக்கலாம். ஆனா ஒரு 48வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு முதியவர், சரி அண்ணன் இளைஞர் பாசறை வேற, அண்ணன் இளைஞராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் கொஞ்சம் கூட பக்குவமே இல்லாம ஒரு பட்டாக்கத்தியோடைய ஒரு புகைப்படம் கொடுக்குறாருன்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்ப துணை முதலமைச்சர் செய்யும் போது அது சரி, பொதுமக்கள் செய்யும் போது தவறா அப்படிங்கிற கேள்வியோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம்.